பல வருடங்களாக நாங்கள் உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இன்று நீ வசமாக சிக்கிவிட்டாய். இன்று உன் மரணத்திற்கு பிறகு உன் தாயை என் ராஜா காளியா அடிமையாக்குவார். உன்னோடு சேர்ந்து மன்னர் காளியாவுக்கு குரு அளித்த சாபமும் முடிவுக்கு வரும். மரணிக்க சித்தமாக. இருள் சூழப்பட்ட இந்த கலியுகத்தில் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் எதிராக நடக்கின்ற அநீதியை தடுக்க, அதர்மத்தை அழிக்க, மங்களகரமான சிவராத்திரி நேரத்தில் பண்டைய ஏடுகளில் கிடைத்த தீர்க்க தரிசனம் போல நம்மை ரட்சிக்கவும் நம்மை காக்கவும் ஒரு உயிர் ஜனனம் எடுத்திருக்கிறது. இந்த பாலகன்தான் தீய சக்திகளிடமிருந்து நம் எல்லோரையும் பாதுகாக்கப் போகிறான். சிவனுடைய அருள் மட்டுமல்ல, அந்த மகா காளியின் அரவணைப்பும் இவனுக்கு உண்டு. இந்த பாலகனின் பெயர் சிவம். சிவம் எங்கள் மடத்தின் தலை சிறந்த சீடரின் மகன் விக்ரம் மற்றும் அவரது மனைவி துர்காதேவியின் புதல்வன். அது மட்டுமல்ல, இந்த சிவாய மடத்தின் வாரிசாக மாறுவான். குருஜி, இது எனக்கு இழைத்த துரோகம்.